ரன்னிங் எதுவும் ஓடாமல் இருந்ததுனால ரூமுக்கு வந்த உடனே பால் காய்ச்சல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் ஓட்ஸு ப்ரிப்ரேஷன் இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு அதையுமே அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழம், பாதாம், முட்டை, டேட்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஓட்ஸு இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாழைப்பழத்தை உரிக்கும் போது தான் நமக்கு 7ஆம் அறிவு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு தானே கேட்குறீங்க? இன்றைக்கான பேச்சுலர் வாழ்க்கையில் டே 78 வெற்றிகரமாக 78 நாள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருமே இந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுற ப்ராசஸ் தான். சரின்னு சொல்லிட்டு அதையுமே அப்படியே பண்ணி முடிச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடியில் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன். என்ன நிறைய யூடியூபர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இதே மாதிரி பண்ணால் சீக்கிரமாக வெயிட் கெயின் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் தான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபாலோ பண்ணியிருப்பேன். நம்மளோட வெயிட் கெயின் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதை ப்ரூஃபோட அடுத்தடுத்த வீடியோவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை குடிக்கும்போது தீர்ணமிருந்த மாதிரி இருக்குமா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கான நாளை முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.